உத்திதாமேதினீம் பித்வா க்ஷேத்ரே ஹலமுகக்ஷதே. எந்த தேவி ஜனக மகாராஜா உழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த பூமி ரெண்டா பொளந்து உள்ளேந்து பிரத்யக்ஷமானாளோ, எந்த தேவி மிதிலாவுல ஞானபுரியில நாளொரு மேனியும் பொழுதுரு வண்ணமா வளர்ந்தாளோ, எந்த சீதாதேவிக்காக ஆச்சரியமான சுயம்பரம் நடந்ததோ, ராமச்சந்திர பிரபு தனுர்பங்கம் பண்ணாரோ, எந்த சீதாதேவி ராமபிரான மணந்து கொண்டு திருவயோத்தியில ஆதர்சமான கிரகஸ்தாசிரமத்தை நடத்தி காட்டினாளோ, ராமபிரான் காட்டுக்கு கிளம்பும் பொழுது எந்த தேவி விடாப்புடியா ராமரோட தானும் காட்டுக்கு கிளம்பி வந்தாளோ, எந்த தேவி வனவாசத்தில் உள்ள அத்தனை கஷ்டங்களையும் அனாயாசமாக புன்முறுவலாக ராமருக்காக ஏத்துண்டாளோ, அயத்னாத்து ஆகதம் அப்படின்னு பரதனை சொல்றோமே, அயத்னாத்து ஆகதம் துக்கம் ஸ்வீகிருதவதி. சீதாதேவியை பொறுத்த வரைக்கும் சத்தியம் கித்தியங்கிற பிரதிபந்தகம் இல்ல, ஊர்லயே இருந்திருக்கலாம் அயோத்தியிலேயே. ராமருக்காக ஏத்துண்ட துக்கம். எந்த சீதாதேவியினுடைய இப்பேற்பட்ட மகாபாதிவிரத்தியத்தை கண்டு அனசூயை முதலிய மகாபதிவிரத்தைகள்லாம் கூட புகழ்ந்தார்களோ, அகஸ்தியர் முதலிய பிரம்மர்ஷிகள்லாம் கூட புகழ்ந்தார்களோ, எந்த சீதாதேவியை தேடிண்டு ராமபிரான் மரத்துக்கு மரம் மலைக்கு மலை நதிக்கு நதின்னு சஞ்சாரம் பண்ணி கதறினாரோ, எந்த சீதாதேவியின் நிமித்தமாக ஜட்டாயு உயிரையே விட்டாரோ, எந்த சீதாதேவியின் நிமித்தமாக அடியேனுக்கு ராம தரிசனம் கிடைச்சதோ, எந்த சீதாதேவி நிமித்தமாக மகாராஜருக்கு பட்டாபிஷேகம் ஆச்சோ, எந்த சீதாதேவிக்காக மகாராஜர் வானர வீரர்கள் எல்லாரையும் அழைச்சு 4 திசைகளையும் பிரிச்சு அனுப்பிச்சிருக்காரோ, எந்த சீதாதேவியை தேடிக்கொண்டு 8 திசைகளையும் வானர வீரர்கள் போய்கொண்டு இருக்கிறார்களோ, எந்த சீதாதேவியினுடைய விற்த்தாந்தத்தை சொன்னது மூலமாக சம்பாதியினுடைய ரக்கைகள் துளிர்த்தனவோ, எந்த சீதாதேவியை தேடிண்டு 100 யோஜன தூரம் சமுத்திரத்தை கடந்து அடியேன் வந்தேனோ, லங்கையில உள்ள மூல முடுக்கள் எல்லாம் எந்த சீதாதேவியை தேடினேனோ அப்பேற்பட்ட சீதாதேவியை இங்க கண்டேனே. ஆக இந்த சரித்திரம் முழுக்க சீதாதேவிக்காக நடந்தது என்று ஹனுமான் இங்கே சொல்ற அழகு.